நான் தலைவன் முருகனோட வரலாறு நான் சொல்றேன். இதை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், என்னை திட்டுறதா இருக்கட்டும், எவ்வளவு வன்மமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இல்ல 100%, இல்ல 90% தமிழ் மக்கள் தான் என்னை எதிர்க்கிறதே இந்த தமிழர்கள், தமிழ் பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்கதான் என்னை எதிர்க்கிறாங்க. எனக்கு என்னன்னா, நான் தமிழ் முருகனோட வரலாறு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் பாட்டம் பூட்டம் மூட்டை அவனோட வரலாறு எடுத்து நான் மக்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். இல்லப்பா, இதெல்லாம் நீங்க தப்ப பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் கிடையாது. முருகன் ஒரு அரசன், அந்த ஆள் வாழ்ந்த டைம்ல எப்படிலாம் இருந்தாரு அதை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன், வரலாற சொல்லிட்டு இருக்கேன். போய் நீங்க பாப்பனோட சேர்ந்துக்கிட்டு பார்ப்பனோட கதைகள், காமி கதைகள், அந்த காலத்து புராண கதைகள் பேசிட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம்? ஒன்னு சொல்றேன், பக்தர்கள் எல்லாருக்குமே என்ன ஃபாலோ பண்றவங்க ஒரு 100 பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன். முருகனோட வரலாறு கண்டிப்பா அது உலகத்துக்கு இன்னும் கூடிய விரைவில் நான் தெரிவிக்க போறேன். இது சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது இங்க இருக்காரு அங்க இருக்காருலாம் நான் தெரிவிக்க மாட்டேன். தமிழ் முருகன் தமிழர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். தமிழ் பாட்ட மூட்ட முருகன் அவனோட வரலாறை நான் கண்டிப்பா உலகத்துக்கு தெரிவிக்க தான் போறேன். இது ஏன் மூலியமா தெரிவிக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கண்டிப்பா முருகப்பெருமானோட அருள், அவர் எப்படி ஆளு, இவங்களை இப்பெல்லாம் சித்தரமிச்சிட்டு இருக்காங்கல்ல, 2 மனைவி, இதெல்லாம் நான் சொன்னா உங்களுக்கு வன்மமா தான் இருக்கும். திட்டுறவங்க 10 பேர் திட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் மயில் மேல வரலங்க, யானை மேலதான் போர் செஞ்சாருன்னு நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன். அதுக்கே என்ன ட்ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு வேணா ட்ரோல் பண்ணட்டும், இதுக்கெல்லாம் நான் கலங்குற ஆள் கிடையாது. எல்லாம் முருகன் பார்த்துப்பான். இந்த ஒரு தைரியத்துல தான் போயிட்டு இருக்கேன். யாருக்கு வேலை செய்யணும்? இப்போ கூட எனக்கு காசா வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு வாங்க, அந்த கோயிலுக்கு வாங்க, உங்களை நான் திசை திருப்பிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு என்ன பலன் சொல்லுங்க? நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் பயப்படுறேன், உங்க யாருக்குமே கிடையாது. முருகனுக்கு மட்டும்தான் பயப்படுறேன். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சுக்கிட்டு, இந்த போஸ்டிங்ல இருந்துகிட்டு, இவ்வளவு பெரிய ஆள் தெரியும், அவ்வளவு பெரிய ஆள் தெரியும். ஏங்க இன்னைக்கும் என்னை காசு கொடுத்து கூப்பிட்டு தாங்க இருக்காங்க. இந்த கோயிலை ப்ரொமோட் பண்ணுங்க, அந்த கோயிலை ப்ரொமோட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் பைத்தியகாரத்தனமா சுத்திக்கிட்டு நான் உங்களை அங்க ஓட வைக்கணும், இங்க ஓட வைக்கலாம் இல்ல. நீங்க இருக்கிற இடத்துல முருகனோட அருள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முருகன் நினைக்கிறாரு, அதை கொடுக்குறேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த ப்ரொமோஷனும் வேணாம், இந்த கோயிலை பத்தி சொல்லணும்னு அவசியமும் இல்லை. எனக்கு ஒரே விஷயம், என்னோட கடமை என்னன்னா, முருகனோட வரலாறு நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். முருகன் யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்க போறேன்.